ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. உங்கள் யாவரையும் இரட்சகராக இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். இயேசு சிலுவையில் பேசிய 7 வார்த்தைகளை தான் நம்ம இந்த நேரத்தில் தியானித்து கொண்டு இருக்கிறோம். அதில் முதல் 5 வார்த்தைகள் முடிஞ்சிருச்சு. இப்போ என்ன பார்க்க போகிறோம்? 6வது வார்த்தை எங்கே கொடுத்துருக்குன்னு பார்த்தீங்கன்னா, யோவான் எழுதின சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம். இயேசு காடியை வாங்கின பின்பு முடிந்தது என்று சொல்லி. ஆமேன். 6வது வார்த்தை என்ன? முடிந்தது. எல்லாம் ரொம்ப டயர்டாக இருக்கீங்களா? நான் சொல்ல திருப்பி சொல்லணும், ஓகேவா? 6வது வார்த்தை என்ன? முடிந்தது. அவ்வளோதான் சத்தமா? எல்லாம் நிறைய பேர் இருக்கீங்களே. முடிந்தது சொல்லுங்க. 6வது வார்த்தை என்ன? முடிந்தது. முடிந்தது என்ற வார்த்தையை ஒரு உலகத்தின் மனுஷனாகிய நீங்களும் இல்லை நானும் அந்த இடத்துல இருந்திருந்தோன்னா எப்படி சொல்லியிருப்போம்? ஒரு மரணத்தை நேருக்கு நேராக நம்ம பார்க்கும்போது நம்ம அதை எப்படி சொல்லியிருப்போம்? கண்டிப்பாக ஒரு பயம் இருந்திருக்கும். யாருக்கெல்லாம் பயம் இருக்குது? மரணம் வந்தால் அப்படி இருக்குமோ அப்படின்னு. யாருக்குமே இல்லையா? பரவாயில்ல, நான் மட்டும் தான் பயப்படுறேன் போல இருக்குது. பயத்தோடும் திகிலோடும் கூட சொல்லியிருப்போம், அப்படி தானே? முடிஞ்சிருச்சு. எப்போ ஒரு சின்ன விஷயம் நடந்தால் கூட நம்ம எப்படி சொல்கிறோம்? ஐயோ எல்லாம் முடிஞ்சிருச்சு, இன்னையோட அவ்வளோதான் அப்படின்னு சொல்கிறோமா இல்லையா? ஆனால் நம்மளுடைய இயேசுவானவர் சிலுவையில் மரணத்தை நேருக்கு நேராக சந்தித்த பொழுது எப்படி சொன்னார் தெரியுங்களா? தைரியத்தோடும் மன நிறைவோடும் கூட பரிபூரணத்தை காண்பிக்கும்படியாகத்தான் சொன்னார். ஹல்லேலூயா. ஏன்னா தீர்க்க தரிசனம் நிறைவேறும்படியாகத்தான் அவர் பிறந்தார். தீர்க்க தரிசனம் நிறைவேறும்படியாகத்தான் அவர் சிலுவையில் அறையப்பட்டார். தீர்க்க தரிசனம் நிறைவேறும்படியாகத்தான் 3ஆம் நாள் உயிர் தெழுந்தார். அப்போது அவர் கண்டிப்பாக பயத்தோடு கூட சொல்லியிருக்க மாட்டார். அவர் மாறா எப்படி சொன்னார்? தைரியத்தோடும், திருப்பி சொல்லுங்கள், தைரியத்தோடும் மன நிறைவோடும் கூட பரிபூரணத்தை காண்பிக்கும்படியாக என்ன சொன்னார்? முடிந்தது என்று சொன்னார். முடிந்தது என்று அவர் சொன்னதற்குரிய அர்த்தங்கள் என்னவெல்லாம் முடிஞ்சிருச்சு அப்படிங்கிறத குயிக்காக ஒரு 5 பாயிண்ட்ஸில் நம்ம பார்க்க போகிறோம். முதல் பாயிண்ட் என்னென்னா, நான் கடைசியாக எல்லாரையும் கேட்பேன், எல்லாரும் எனக்கு பதில் சொல்லணும், சரிங்களா? யாரெல்லாம் பதில் சொல்லுவீங்க அவங்க மாத்திரம் ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்கள். சொல்லுவீங்களா? சரி. முதல் பாயிண்ட், மீட்பின் திட்டம் முடிந்தது. ரிப்பீட் பண்ணுங்கள். மீட்பின் திட்டம் முடிந்தது. முதலாவது என்ன முடிந்தது? மீட்பின் திட்டம். எல்லாரும் சொல்கிற வரைக்கும் நான் விட மாட்டேன், அப்புறம் கீழெல்லாம் இறங்கி வந்துடுவேன். முதல் பாயிண்ட் என்னது? மீட்பின், கேட்கலையே எனக்கு. மீட்பின் திட்டம் முடிந்தது. சகரியா 13ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். அந்நாளிலே பாவத்தையும் அழுக்கையும் நீக்க தாவீதின் குடும்பத்தாருக்கும் எருசலேமின் குடிகளுக்கும் திறக்கப்பட்ட ஒரு ஊற்று உண்டாயிருக்கும். இயேசுவானவர் இறந்து விட்டாரா அப்படின்னு பார்க்கறதுக்காக, ஒரு சோதனை செய்யணுங்கிறதுக்காக அவருடைய விழாவில் ஈட்டியை குத்தி பார்த்தாங்க. அப்போது ரத்தமும் தண்ணீரும் தனியாக ஒரு ஊற்று திறக்கப்பட்டது போல தான் வெளியே வடிஞ்சிச்சு. அப்போது அவருடைய ரத்தத்தை மீட்பின் கிரயமாக செலுத்தி நம்மை பாவத்திலிருந்து மீட்டார், சாபத்திலிருந்து மீட்டார், தரித்திரத்திலிருந்து மீட்டார், பிசாசின் கட்டுகளிலிருந்து மீட்டார், நம்முடைய வியாதிகளிலிருந்தும் நம்மை மீட்டார். இப்படி தன்னுடைய மீட்பை உங்களுக்காகவும் எனக்காகவும் கொடுத்து தம்முடைய மீட்பின் திட்டத்தை முடித்தார். அதுக்கப்புறம் தான் அவர் சொல்கிறாரு முடிந்தது. அப்போ முதல் பாயிண்ட் என்ன? மீட்பின் திட்டம் முடிந்தது. 2வது பாயிண்ட் என்னன்னா, இயேசுவின் ஊழியங்கள் முடிந்தது. யோவான் எழுதின சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். பூமியிலே நான் உம்மை மகிமைப்படுத்தினேன், நான் செய்யும்படி நீர் எனக்கு நியமித்த கிரியையை செய்து முடித்தேன். பிதா இயேசுவுக்குன்னு கொடுத்த எல்லா வேலைகளையும் அவர் செய்துட்டார். எல்லா ஊழியங்களையும் அவர் நிறைவேற்றி முடித்த பிறகுதான் முடிந்தது என்று சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். அப்போது இந்த வார்த்தையை அவர் ஒரு ஆர்ப்பரிப்பின் சத்தமாக தான் நம்ம பார்க்க முடிகிறது இல்லையா? அவர் பிதாவை நோக்கி, பிதாவே நீர் கொடுத்த ஊழியங்களை நான் முடித்து விட்டேன் என்று ஒரு ஆர்ப்பரிப்பின் சத்தமாக தான் இந்த வார்த்தையை அவர் சொல்லுகிறார். பிதா இயேசுவுக்கு கொடுத்த ஊழியங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, மொத்தம் 21 வகையான ஊழியங்கள் கொடுக்கப்பட்டிருந்தது. அதில் சிலவற்றை மட்டும் நம்ம பார்க்க போகிறோம். பாவிகளை ரட்சிக்க இயேசு வந்தார், இழந்து போனதை தேட இயேசு வந்தார், கெட்டு போனதை ரட்சிக்க இயேசு வந்தார், இளைப்பாறுதல் தருவதற்கு இயேசு வந்தார், தமது ஜீவனை கொடுக்க இயேசு வந்தார், பிசாசின் கிரியைகளை அழிக்க இயேசு வந்தார். நான் சிலது தான் சொல்லியிருக்கேன், இன்னும் நிறைய இருக்குது. இதெல்லாம் எங்கே நீங்கள் வாசிக்கலான்னு பார்த்தீங்கன்னா, யோவான் 10ஆம் அதிகாரத்துலேருந்து 18ஆம் அதிகாரம் வரையும், மத்தேயு, லூக்கா, 1 தீமோத்தி, 1 யோவான் போன்ற இத்தனை புஸ்தகத்தில் நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா அவர் என்னென்ன ஊழியங்களை நிறைவேற்றும்படியாக வந்தார் அப்படிங்கிறது கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்போ முதல் பாயிண்ட் என்ன? மீட்பின் திட்டம் முடிந்தது. 2வது பாயிண்ட் என்ன? இயேசுவின் ஊழியம் முடிந்தது. எல்லாருமே சொல்லணும். முதல் பாயிண்ட் என்ன? மீட்பின் திட்டம் முடிந்தது. 2வது பாயிண்ட் இயேசுவின் ஊழியம் முடிந்தது.
மூன்றாவது பாயிண்ட் பார்த்தீங்கன்னா முழு கிரயம் செலுத்தப்பட்டு முடிந்தது. முழு கிரயம் செலுத்தப்பட்டு முடிந்தது. ஒரு மனுஷன் பாவம் செய்கிறான்னு சொன்னால் அவனுக்கான உச்சகட்ட தண்டனை என்னவா இருக்கும்? உச்சகட்டமாக அவனுக்கு ஒரு தண்டனை கொடுக்கணுன்னா என்ன கொடுக்க முடியும்? மரணம் இல்லையா? மரணத்தை தவிர அதுக்கு மேலே நம்மளால் அதை செய்ய முடியுமா? இல்லை. அப்போ அந்த மரணத்தை தன்னுடைய சொந்த சரீரத்தில் அவர் செய்து முடித்தார். 1 கொரிந்தியர் 6:20. கிரயத்துக்கு கொல்லப்பட்டீர்களே, ஆகையால் தேவனுக்கு உடையவைகளாகிய உங்கள் சரீரத்தினாலும் உங்கள் ஆவியினாலும் தேவனை மகிமைப்படுத்துங்கள். தன்னையே நமக்காக முழு கிரயமாக அவர் ஒப்பு கொடுத்தார் இல்லையா? இப்போ நம்ம யாரு? இப்போ வசனம் படித்தோம்ல, என்ன படித்தோம்? தேவனுக்கு உடையவைகளாகிய அப்படின்னு படித்தோம். அப்போ நம்ம யாரு? தேவனுக்கு உடையவர்கள். இப்போ நம்ம ஒரு பொருள் வாங்குகிறோன்னு வச்சுக்கோங்களேன், அதை வாங்கி அது யாருக்கு சொந்தம்? இப்போ நான் ஒரு பணம் கொடுத்து ஒரு பொருள் வாங்குறேன்னா அது யாருக்கு சொந்தம்? எனக்கு தான் சொந்தம். அப்போது அவரையே முழு கிரயமாக ஒப்பு கொடுத்து நம்மை மீட்ட தேவனுக்கு தானே நம்ம எல்லாருமே சொந்தம். அப்போது அவருக்கு சொந்தமான நம்ம என்ன செய்யணும்? அவரை மகிமைப்படுத்த வேண்டும். நீங்களும் நானும் செய்த பாவத்திற்கு முழு கிரயமும் செலுத்தப்பட்டு முடிந்தது. இது வரைக்கும் நம்ம எத்தனை பாயிண்ட் பார்த்துருக்கோம்? 3 பாயிண்ட். முதல் பாயிண்ட்டு மீட்பின் திட்டம் முடிந்தது. 2வது இயேசுவின் ஊழியங்கள் முடிந்தது. 3வது முழு கிரயம் செலுத்தப்பட்டு முடிந்தது. இப்போது 4வது பாயிண்ட்டு நியாயப்பிரமாண காலம் முடிந்தது. என்னது? நியாயப்பிரமாணத்தின் காலம் முடிந்தது. நாம் வாழ்கிற இந்த காலம் என்ன காலம்? கிருபையின் காலம் இல்லைனா சபையின் காலம். யாத்ராகமம் 20ஆம் அதிகாரத்திலிருந்து அப்போஸ்தலர் நடபடிகள் 1ஆம் அதிகாரம் வரைக்கும் வாசித்து பார்த்தீர்களானால் அங்கே தான் நியாயப்பிரமாணத்தின் காலங்களில் என்னெல்லாம் நடந்துச்சு, அங்கே என்னென்ன கட்டளைகள் இருந்தது, எப்படி நாம் பலி செலுத்த வேண்டும் என்பதை குறித்து முழுசாக கொடுத்துருப்பாங்க. அப்போஸ்தலர் நடபடிகள் 2ஆம் அதிகாரம் 37ஆம் வசனத்திலிருந்து 47ஆம் வசனம் வரைக்கும் கிருபையின் காலத்தை குறித்து கொடுக்கப்பட்டிருக்கிறது. வீட்டுக்கு போய் எல்லாரும் வாசித்து பாருங்கள். நியாயப்பிரமாணத்தின் காலத்தில் எந்த ஒரு விசுவாசியாலுமே அந்த கட்டளைகளை முழுமையாக சரியாக கை கொள்ள முடியவில்லை. அதனால தான் பிதாவானவர் தன்னுடைய ஒரே பேரான குமாரனை இந்த பூமிக்கு ஜீவ பலியாக அனுப்பி இயேசுவின் மூலமாக கிருபையின் காலத்தை துவங்க வைத்தார். இன்று நாம் வாழ்ந்து கொண்டிருப்பதும் நின்று கொண்டு இருப்பதும் அவருடைய சுத்த கிருபை தான். ரோமர் 10ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம், விசுவாசிக்கிற எவனுக்கும் நீதி உண்டாகும்படியாக கிறிஸ்து நியாயப்பிரமாணத்தின் முடிவாக இருக்கிறார். யார் நியாயப்பிரமாணத்தின் முடிவாக இருக்கிறார்? நம்முடைய இயேசு கிறிஸ்து. ரோமர் 6ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் இவ்விதமாய் சொல்லுகிறது, நீங்கள் நியாயப்பிரமாணத்திற்கு கீழ்ப்பட்டிராமல் கிருபைக்கு கீழ்ப்பட்டிருக்கிறபடியால் பாவம் உங்களை மேற்கொள்ளாது. இயேசு சிலுவையில் நிறைவேற்றின கிருபை தான் இன்றும் நம்மை ஆளுகை செய்து கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா. எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம், தேவனே உம்முடைய சித்தத்தின்படி செய்ய இதோ வருகிறேன் என்று சொன்னார். 2வதை நிலை நிறுத்துவதற்கு முதலாவதை நீக்கி போடுகிறார். இந்த முதலாவதை நீக்கி போடுறதுனா என்ன? இந்த முதலாவது எதை குறிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, முதலாவது இருந்த நியாய பிரமாணத்தின் காலங்களில் இப்போ ஒருத்தர் பாவம் செஞ்சுட்டாங்க அப்படின்னு சொன்னால் அவங்க அவங்களோட பாவத்தை நிவர்த்தி செய்வதற்கு ஒரு காளையையோ இல்லை வெள்ளாட்டு கடாவையோ கொண்டு வந்து பலி செலுத்தி அதன் ரத்தத்தின் மூலமாக தான் சுத்திகரிக்கப்படுவார்கள். ஸோ அந்த முதலாவதை அவர் நீக்கி போட்டுட்டார். இப்போ 2வதை நிலைநிறுத்தணும்ல. அப்போ அந்த 2வது என்னன்னு பார்த்தீங்கன்னா, எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம், இயேசு கிறிஸ்துவினுடைய சரீரம் ஒரே தரம் பலியிடப்பட்டதினாலே அந்த சித்தத்தின்படி நாம் பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. அப்போ இந்த 2வதை நிலைநிறுத்தி இருக்கிறார்ல, அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்து